இந்த ஒரு மாவில் மட்டும் கொக்கோ பவுடரை சேர்த்து பாருங்கள், ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி சமைக்கணுமே அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்துக்கிடலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 5 பாதாம், ஒரு ஏலக்காய் சேர்த்து அதையுமே நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்து விட்டுடலாம். அது கூடவே 1 ஸ்பூன் நெய், லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்து அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா கையாலே ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நம்ம விருப்பம் போல் கத்தியை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மோல்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்து செஞ்சுருந்தேன். கொக்கோ பவுடர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பால் பவுடர் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது 5 நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெளியே வைக்கும் போது 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஃபைனலாக பொட்டுக்கடலையை வச்சு டெக்கர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க.